இன்றைக்கி காலையில் நல்ல ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சாஃப்டாக சுட சுட இட்லி, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ இந்த மாதிரி நிறைய பொருட்களெல்லாம் எண்ணெயில் வதக்கி அரைச்சிருந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருந்தது. எல்லாருமே வந்து லைஃப் பிளான்ட்டுக்கு மண்ணெல்லாம் வச்சு பிளான்ட் வைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாஸ்டிக் பிளான்ட்டுக்கு வந்து மண் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வாங்கி வச்சதுலேருந்து அது அந்த பிளான்டரில் வைக்கிறப்ப சாஞ்ச மாதிரியே இருந்தது. சரி அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கட்டும் அப்படின்னு என்கிட்ட கொஞ்சம் ட்ரை வந்து சாண்ட் இருந்தது. அதை போட்டு நிற்க வச்சோடனே அது சாஞ்சு இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு இருந்தது. ஸோ அதனால் இது வச்சு பார்த்து ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளான்ட்டர் இது பார்க்குறதுக்கு ரியல் பிளான்ட் மாதிரியே இருக்குது. பட் ஆனால் பிளாஸ்டிக் பிளான்ட்டு மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். அண்ட் நான் எப்போ எனக்கு ஸ்கின் கேர் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினாலும் என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து என் ஸ்கின் மேலே உனக்கு எந்த கேருமே இல்லை, எனக்காக எதுவுமே நீ வாங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அவருக்காகவே நான் இன்றைக்கி ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து டெர்ம்டெக்கோட கோச்சிக் ஆசிட் சோப் ஒன்று வாங்கியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒப்டின் குட் வைபோட நைட் க்ரீம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.